வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆழமா அலசப் போற இந்த தலைப்பு பலாயிரம் பேருடைய தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஆமா. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம், அதாவது TNUSRB நடத்துற சார்பு ஆய்வாளர் எஸ்ஐ தேர்வுக்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவா இருக்கும்? இதுதான் இப்போதைய மில்லியன் டாலர் கேள்வி. கரெக்ட். இதுக்காகவே நீங்க எங்களுக்கு ஒரு யூடியூப் காணொளி அனுப்பியிருந்தீங்க. அதில் இருக்கிற கணிப்புகள், காரணங்கள், அப்புறம் சில ஆலோசனைகள், இதையெல்லாம் தான் நாம இன்னைக்கு அலசப் போறோம். நம்ம நோக்கம் அந்த கணிப்புகள் எந்த அளவுக்கு சரி, அதுக்கு பின்னாடி என்ன தர்க்கம் இருக்கு, அப்புறம் இதை தாண்டி தேர்வர்கள் இதிலிருந்து என்ன கத்துக்கலான்னு பாக்குறது தான். சரி, ஆரம்பிச்சிடலாம். அந்த காணொளியோட தொடக்கமே ரொம்ப ஒரு மாதிரி அழுத்தமா இருக்கு. ஆமா, இதுதான் கட் ஆஃப் பற்றிய இறுதி வீடியோ, இதுக்கப்புறம் நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதிலிருந்தே தெரியுது அவர் எவ்வளவு உறுதியா இருக்காருன்னு. சரி, முதல்ல எல்லோரும் ரொம்ப ஆவலா காத்திருக்கிற அந்த எண்களுக்கு வந்துடலாம். என்னதான் கட் ஆஃப் வரும்னு அந்த காணொளி சொல்லுது. ரொம்ப நேரடியா தெளிவா சொல்றாங்க. பொது பிரிவுல இருக்கிற ஆண் விண்ணப்பதாரர்கள், அதாவது ஓபன் கோட்டாவுக்கு 100க்கும் அதிகமான கேள்விகளுக்கு சரியா பதில் சொல்லியிருந்தா போதும். 100 கேள்விகள்? ஓகே. ஆமா, 100 கேள்விகள் தான் அந்த மனரீதியான ஒரு கோடு. அதை தாண்டிட்டா நீங்க அடுத்த கட்டத்துக்கு தயாராகலான்னு சொல்றாங்க. சரி, மத்த பிரிவினருக்கு, முக்கியமா துறை சார்ந்த ஒதுக்கீடு, அதாவது டிபார்ட்மெண்ட் கோட்டா, அப்புறம் பெண் விண்ணப்பதாரர்களுக்கு. டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு 90க்கும் மேல கேள்விகள் சரியா இருந்தா போதும்னு சொல்றாங்க. பெண் விண்ணப்பதாரர்களுக்கு ஒரு 80லேருந்து 85 கேள்விகள் என்பது ஒரு பாதுகாப்பான எண்ணிக்கை. 80லேருந்து 85. ஆமா, குறிப்பா 85க்கு மேல இருந்தா நீங்க முழு நம்பிக்கையோட அடுத்த கட்டத்துக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொனி இதுல இருக்கு. அப்போ இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க இந்த எண்களை தாண்டி இருந்தா உடனே சமூக வலைதளத்துல போய் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு கமெண்ட் போடுறத நிறுத்திட்டு ஷூவை மாட்டிக்கிட்டு ஓட தயாராகணும். ஆமா, அதுதான் அதோட சாராம்சம். மிகச்சரியா சொன்னீங்க. அந்த காணொளியோட மைய கருத்தே அதுதான். எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டு உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. அது உங்க மன அழுத்தத்தை கூட்டுமே தவிர ஒரு பிரயோஜனமும் இல்ல. கரெக்ட். அந்த நேரத்தை, அந்த சக்திய அடுத்த மிக முக்கியமான கட்டமான உடற்பயிற்சிக்கு செலவு பண்ணுங்க. இதுதான் புத்திசாலித்தனம்னு அந்த ஆதாரம் திரும்ப திரும்ப வலியுறுத்துது. சரி, இப்ப இந்த எண்களை சொல்லிட்டாங்க. ஆனா எந்த ஒரு கணிப்புக்கும் பின்னாடி ஒரு லாஜிக் இருக்கணும் இல்லையா? பொதுவா போன வருஷம் என்ன கட் ஆஃப் வந்துச்சோ அதை வச்சுதானே இந்த வருஷமும் கணிப்பாங்க. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. என்ன அது? 2022 அல்லது 2023 தேர்வுகளோட இதை ஒப்பிடவே கூடாதுன்னு ரொம்ப திட்டவட்டமா சொல்லப்படுது. அப்படியா? ஏன் ஏன் இந்த தேர்வு அவ்வளோ வித்தியாசமா பார்க்கப்படுது? காரணம் ஒன்னே ஒண்ணுதான், வினாத்தாள், கொஸ்டின் பேப்பர். ஓ, அது ரொம்ப கடினமா இருந்துச்சுங்கிறது தான் அவங்க முன்வைக்கிற மிக முக்கியமான வாதம். ஏதோ கொஞ்சம் கடினம் இல்ல மிதமானது அப்படின்லாம் சொல்லல. மிகவும் கடினம், வெரி டஃப் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம கொடுத்த 2 மணி நேரத்துல அந்த தேர்வை முடிக்கிறது சாத்தியமே இல்லைன்னு சொல்றாங்க. 2 மணி நேரம் பத்தாதுன்னு சொல்றாங்களா? ஆமா, உண்மையில அந்த வினாத்தாளுக்கு 3 மணி நேரம் தேவைப்படும் அளவுக்கு கேள்விகள் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்போ நேர பற்றாக்குறையில பெரிய ஃபேக்டரா இருந்திருக்கு. பல பேர் தெரிஞ்ச கேள்விகளை கூட விட்டுட்டு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, இதுல குரூப் 1 தேர்வுக்கு தயாராகிற மாணவர்களையும் குறிப்பிடுறாங்களே, ஒரு நிமிஷம். ஆமா, அதுதான் இதுல ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. குரூப் 1 மாணவர்கள் நல்லா எழுதின கட் ஆஃப் குறையும்னு சொல்றாங்களா? இது கொஞ்சம் தலைகீழா இருக்கே, இது கொஞ்சம் விளக்குங்களேன். அவங்க சொல்ற தர்க்கம் இதுதான். குரூப் 1 மாதிரி உயர் பதவிகளுக்கு வருஷக்கணக்கா படிக்கிறவங்க அறிவு சார்ந்து ரொம்ப வலிமையா இருப்பாங்க. சரி. அதனால இந்த கடினமான எழுத்து தேர்வு அவங்களால நல்லாவே சமாளிக்க முடியும். ஒருவேளை அவங்க 110 இல்ல 120 கேள்விகளுக்கு கூட சரியா பதில் சொல்லிட்டு ரேங்க் லிஸ்ட்ல மேல இருக்கலாம். ஓகே, அவங்க நல்லா மார்க் எடுத்தா கட் ஆஃப் அதிகமாகுதானே வேணும். இங்கதான் எனக்கு குழப்பமா இருக்கு. இங்கதான் இந்த ட்விஸ்ட் வருது. அவங்க ரிட்டன் எக்ஸாம்ல நல்லா பண்ணாலும் அவங்கள பெரும்பாலான பேரால பிசிக்கல் டெஸ்ட்ல, அதாவது உடற்தகுதி தேர்வுல முழுமையான மார்க் எடுக்க முடியாதுன்னு அந்த ஆதாரம் கணிக்குது. ஓ, அப்படியா? ஆமா, ஆனா இன்னொரு பக்கம் எஸ்ஐ தேர்வு தான் என் வாழ்க்கை லட்சியம்னு பல வருஷமா உடலை வருத்தி பிராக்டிஸ் பண்றவங்க இருப்பாங்க இல்லையா? இருப்பாங்க. அவங்க ஒருவேளை எழுத்து தேர்வுல 100 இல்ல 102 கேள்விகள்னு கொஞ்சம் பின்தங்கினாலும் பிசிக்கல் டெஸ்ட்ல 15க்கு 15 மார்க்கையும் அசால்ட்டா எடுத்துடுவாங்க. ஓ, இப்ப புரியுது. அதாவது ரிட்டன் எக்ஸாமோட ஹீரோஸ் சிலர் பிசிக்கல் டெஸ்ட்ல கொஞ்சம் தடுமாறுவாங்க. பிசிக்கல் டெஸ்டோட ஹீரோஸ் ரிட்டன்ல கொஞ்சம் கம்மியா எடுத்திருப்பாங்க. கரெக்ட். இந்த 2 குரூப்பும் மோதும்போது ஓவரால் கட் ஆஃப் இயல்பாவே ஒரு பேலன்ஸ்க்கு வந்துரும். அதாவது குறைஞ்சிரும்னு கணிக்கிறாங்க. இது ஒரு வித்தியாசமான கோணம் தான்.
அந்த காணொளியில நேரடியாவே சொல்றாங்க, ஒரு குரூப் 1 ஆஸ்பிரன்ஸ் எஸ்ஐ கூட போட்டிட்டா யார் ஜெயிப்பா? மென்டலி அவங்க தான் ஜெயிப்பாங்க. பிசிக்கல்ல யார் ஜெயிப்பா? எஸ்ஐ தான் ஜெயிப்பாங்க. அப்படின்னு ஒரு ஒப்பீடே பண்றாங்க. வாவ், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதனால குரூப் 1 தேர்வர்கள் பிசிக்கலுக்கு வருவாங்க. ஆனா அவங்களால ஒரு 8 இல்ல 12 மார்க் தான் எடுக்க முடியும். இந்த கேப் கட் ஆஃப் இயல்பாவே குறைக்கும்னு ரொம்ப வலுவா நம்புறாங்க. சரி, இந்த எண்களையும் காரணங்களையும் தாண்டி எதிர்கால தேர்வுகளுக்கான சில பிராக்டிக்கல் அட்வைஸும் அதுல இருக்கு. அடுத்த முறை இந்த தேர்வு எழுதுறவங்களுக்கு என்ன மாதிரி உத்திகள் சொல்றாங்க? ஒரு தெளிவான ஆனா வழக்கத்துக்கு மாறான ஒரு யோசனை முன்வைக்கப்படுது. அது என்ன? பொதுவா எல்லோரும் பார்ட் ஏ, அதாவது பொது அறிவில இருந்து தான் தேர்வு ஆரம்பிப்பாங்க. ஆனா இனிமே பார்ட் பில இருந்து, அதாவது சைக்காலஜி கணக்கு இருக்கிற பகுதியில இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் பார்ட் ஏக்கு போறது நல்லதுன்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. ஏன்னா எல்லோரும் தெரிஞ்ச ஜென்ரல் நாலேஜ்ல இருந்து தானே ஆரம்பிப்பாங்க. இதுல என்ன ஒரு சைக்காலஜிக்கல் நன்மை இருக்கும்? அதாவது ரீசனிங் கேள்விகள், சிலாகிசம், மிஸ்ஸிங் நம்பர்ஸ், கணக்கு, இதுலெல்லாம் நீங்க விடையே கண்டுபிடிச்சிட்டா அந்த மார்க்ஸ் கன்ஃபார்ம். அதுல தப்பு நடக்க வாய்ப்பு கம்மி. ஆமா. அந்த 40 கேள்விகள்ல ஒரு 35 கேள்விகளை நீங்க சரியா பண்ணிட்டீங்கங்கிற ஒரு நம்பிக்கையோட நீங்க பொது அறிவு பகுதிக்கு போகும்போது உங்க மனநிலை வேற மாதிரி இருக்கும். பதட்டம் குறைஞ்சு ஒரு நிதானம் கிடைக்கும். அதேதான். இது டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் ரொம்ப உதவும் நம்புறாங்க. இதுல அந்த காணொளியை உருவாக்குனவர் அவரோட தனிப்பட்ட அனுபவத்தையும் செஞ்ச ஒரு தப்பையும் குறிப்பிடுறாரே, அது நாம எல்லோருமே பாடம் கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். ஆமா, அதுதான் அந்த காணொளியோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பகுதி. ஏன்னா அது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு தப்பு. என்ன தப்பது? அவர் சுவாசம் சம்பந்தப்பட்ட ஒரு ரொம்ப ரொம்ப அடிப்படையான அறிவியல் கேள்வியில தப்பு பண்ணிட்டாதா வெளிப்படையா ஒத்துக்கிறாரு. என்ன கேள்வி அது? நாம ஆக்சிஜனை உள்ளிழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம், இதுனா சரியான பதில். ஆனா எக்ஸாம் ஹால்ல இருக்கிற அந்த பிரஷர்ல கேள்வியை அவசரமா வாசிக்கும்போது கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்து ஆக்சிஜனை வெளியிடுகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்த ஒரு வரிய சரியா புரிஞ்சிக்காம குழம்பி தப்பா பதில் சொல்லிட்டதா சொல்றாரு. அப்பப்பா, இது ரொம்ப சிம்பிளான 5வது வகுப்புல படிச்ச விஷயம். ஆனாலும் அந்த 2 மணி நேரம் எக்ஸாம் ஹால் பிரஷர் நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயத்த கூட எப்படி தப்பாக்கலான்னு இது ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம். மிகச்சரி. எனக்கே தெரியும் ஆனா தப்பு பண்ணிட்டேன்னு அவர் ஓப்பனா ஒத்துக்கிறது மத்த தேர்வர்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல். அந்த பிரஷர் உங்களுக்கு எனக்குன்னு இல்ல, அது எல்லோருக்கும் பொதுவானதுன்னு அது காட்டுது. இந்த சுவாசம் சம்பந்தப்பட்ட தவறு ஒரு அருமையான உதாரணம். தேர்வு அறையில இருக்கிற அழுத்தம் ஒரு வகைனா, இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி உண்மையான ஆட்டமே அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது இல்லையா? நிச்சயமா. எழுத்துத் தேர்வுங்கிறது ஒரு தகுதி சுற்று மட்டும்தான். அது ஃபைனல் வெற்றிக்கு ஒரு என்ட்ரி டிக்கெட், அவ்வளவுதான். உண்மையான போட்டி, உண்மையான கேம் சேஞ்சர் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. அதுதான் உடற்தகுதி தேர்வு. ஆமா, அதுதான். பிசிக்கல் டெஸ்ட்ல வாங்குற சில மார்க்ஸ் ரிட்டர்ன்ல வாங்குற பல மார்க்ஸை விட முக்கியம்னு ஒரு கணக்கும் சொல்றாங்களே, அது எப்படி வேலை செய்யுது? அது ஒரு ரொம்ப தெளிவான ஆனா பல பேர் உணராத ஒரு கணக்கு. பிசிக்கல் டெஸ்ட்ல கயிறு ஏறுறது, லாங் ஜம்ப் மாதிரி ஒரு ஈவெண்ட்ல நீங்க ஃபுல் குவாலிஃபிகேஷன் வாங்க தவறிட்டா, அதாவது ஒரு ஸ்டார் இழந்துட்டா உங்களுக்கு 3 மார்க் மொத்தமா போயிடும். ஓ, ஒரு ஸ்டாருக்கு 3 மார்க் போயிடுமா? ஆமா. எழுத்துத் தேர்வை பொறுத்தவரை ஒரு கேள்விக்கு 1/2 மார்க் தான். அப்ப அந்த 3 மார்க் இழப்புங்கிறது நீங்க எழுத்துத் தேர்வுல 6 கேள்விகளுக்கு தப்பா பதில் சொன்னதுக்கு சமம். 6 கேள்விகள், அது மிகப்பெரிய வித்தியாசம். அதுவே ஒருத்தரோட வேலையை தீர்மானிச்சிடுமே. ஆமா, அத விளக்க ஒரு தெளிவான உதாரணமும் சொல்றாங்க. ஒருத்தர் 100 கேள்விக்கு சரியா பதில் சொல்லிட்டு பிசிக்கல்ல 15க்கு 15, அதாவது டபுள் ஸ்டார் அடிச்சிடுறாருன்னு வச்சுக்குவோம். சரி. இன்னொருத்தர் அவரை விட படிப்பில் கெட்டிக்காரர், 106 கேள்விக்கு சரியா பதில் சொல்லியிருக்காரு. ஆனா பிசிக்கல்ல கொஞ்சம் கோட்டை விட்டு 12 மார்க் தான் வாங்குறாரு. அப்போ கணக்குப்படி 100 கேள்வி போட்டவர் தான் கடைசியில ஜெயிப்பாரு. மிகச்சரியா சொன்னீங்க. அந்த 106 கேள்வி போட்டவர் ரேங்க் லிஸ்ட் விட்டு வெளியே வந்துருவாரு. 100 கேள்வி போட்டவர் யூனிஃபார்ம் போட உள்ள போயிடுவாரு. அடேங்கப்பா. இதுதான் பிசிக்கல் டெஸ்டோட பவர். அதனால தான் பிசிக்கல்ல கோட்டை விட்டுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, 3 மார்க் மைனஸ்ல போனா 6 கொஸ்டின் போச்சுன்னு அந்த காணொளியில திரும்ப திரும்ப எச்சரிக்கிறாங்க. இது எழுத்துத் தேர்வு, உடற்தகுதி தேர்வு 2க்குமே சமமான முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத ரொம்ப அழுத்தமா சொல்லுது. இது வெறும் படிப்புக்கான போட்டி இல்ல. இல்லவே இல்ல. இந்த உரையாடல் தேர்வின் உணர்வுபூர்வமான பக்கத்தையும் தொடுது. ஃபைனல் ரவுண்ட்ல தோத்து போனவங்களோட வலியையும் குறிப்பிடுறாங்களே.
ஆமா, அந்த பகுதி ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. போன தேர்வுல ஓவரால் ஃபைனல் லிஸ்ட் வந்த பிறகு 41 பேர் வெளியே போன சம்பவத்தை சொல்றாங்க. அவங்க பேசுற டோனே அங்க மாறிடுது. ம். நினைச்சு பாருங்க, நான் எஸ்ஐ ஆயிட்டேன், ட்ரைனிங் போக போறேன்னு ஊர்ல எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கும்போது கடைசி நிமிஷத்துல 41 பேர் வெளியே வரும்போது எவ்வளவு வலிக்கும் அப்படின்னு அந்த வலியோட தீவிரத்தை நமக்கு கடத்துறாங்க. நினைச்சு பார்க்கவே முடியல. அந்த ஒரு நொடியில அவங்க உலகமே தலைகீழா ஆகியிருக்கும். அந்த வலியோட சேர்த்து இந்த வேலையோட முக்கியத்துவத்தையும் அந்த ஆதாரம் ஆழமா பதிய வைக்குது. அரசு வேலைங்கிறது ஒரு பொக்கிஷம் மாதிரி, அதை தவற விட்டுறாதீங்கன்னு சொல்றாங்க. ஆமா, குறிப்பா எஸ்ஐ பதவிங்கிறது வெறும் வேலை இல்ல, அது ஒரு கெத்து, ஒரு அதிகாரம், ஒரு நிரந்தரமான வாழ்க்கைன்னு வர்ணிக்கிறாங்க. இந்த வார்த்தைகள் தேர்வர்களோட கனவுகளையும் அதோட தீவிரத்தையும் எப்படி வடிவமைக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆக இந்த முழு அலசலோட முக்கிய செய்தி இதுதான். அந்த ஆதாரம் சொல்ற கட் ஆஃப் இலக்க நீங்க அடைஞ்சிட்டா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காதீங்க. யோசிக்கவே கூடாது. உடனே உங்க முழு கவனத்தையும் சக்தியையும் பிசிக்கல் டெஸ்ட்ல காட்டுங்க. ரிட்டன்ல எடுத்த ஒவ்வொரு அரை மார்க்கும் எவ்ளோ முக்கியமோ அதை விட பல மடங்கு முக்கியம் பிசிக்கல்ல நீங்க வாங்குற ஒவ்வொரு ஸ்டாரும். இறுதியா கொஞ்சம் அழுத்தமான ஒருவேளை சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாங்க. என்னது? அவங்க கணிச்ச மாதிரி கட் ஆஃப் 100 வராம ஒருவேளை 105 இல்ல 110ன்னு அதிகமா போனா தேர்வுல ஏதோ முறைகேடு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஓ, அப்படியே சொல்றாங்களா? ஆமா, கேம்பிளிங் நடந்திருக்கு, ஏதோ ஃப்ராட் நடந்திருக்கு, இதான் உண்மை அப்படிங்கிற வார்த்தைகளையே பயன்படுத்துறாங்க. இது ஒரு கடுமையான குற்றச்சாட்டு. ஆனா ஒருவேளை வினாத்தாள் கடினமா இருந்தாலும் எதிர்பார்த்ததை விட தேர்வர்கள் ஒட்டுமொத்தமா நல்லா பண்ணிருக்கலாம் இல்லையா? அந்த வாய்ப்பை ஏன் அவங்க கருத்துல கொள்ளல? நல்ல கேள்வி. நம்ம இதை எப்படி பார்க்கணும்னா, இது ஒரு குற்றச்சாட்டா மட்டும் இல்லாம இந்த தேர்வுகளை சுத்தி இருக்கிற அந்த தீவிரமான உணர்ச்சிகளோட ஒரு பிரதிபலிப்பாவும் பார்க்கணும். சரி. லட்சக்கணக்கான பேரோட வாழ்க்கை, கனவு, எதிர்காலம் எல்லாமே இந்த எண்களை சார்ந்திருக்கு. அதனால அது மேல வைக்கிற எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் ரொம்ப அதிகம். அந்த நம்பிக்கை சிதையும் போது இந்த மாதிரி சந்தேகங்கள் வர்றது இயல்பு. அந்த உணர்வோட வெளிப்பாடாவே நம்ம இதை பார்க்கணும். இதுல யோசிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ உங்களுக்காக கேளுனரே ஒரு இறுதி சிந்தனை. இந்த ஆதாரம் குரூப் 1 தேர்வர் மாதிரி மூளை பலம் கொண்டவங்க, அப்புறம் எஸ்ஐ தேர்வை மட்டுமே குறிக்கோளா கொண்ட உடல் பலம் கொண்டவங்கன்னு 2 தரப்ப ஒப்பிடுது. ஆனா சார்பாய்வாளர் பணிக்கு 2மே அவசியம். ஆமா, நிச்சயமா. அப்படியானா எதிர்காலத்துல தேர்வாணையங்கள் எப்படிப்பட்ட தேர்வு முறைகளை வடிவமைக்கலாம்? எழுத்துத் தேர்வு, உடற்தொகுதி தேர்வுன்னு தனித்தனி கட்டங்களா இல்லாம ஒருத்தரோட மன மற்றும் உடல் திறன்கள் 2யும் ஒரே நேரத்துல ஒருங்கே சோதிக்கிற மாதிரி ஒரு புதிய முறைய உருவாக்குறது சாத்தியமா? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க.